Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் கோன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லிப்நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப்நாட் போட்டதுக்கு அப்புறமா செயின் 13 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 12 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா செயின் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 13 செயின்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி அது வழியாக வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 2 லூப்ஸ் உங்களுக்கு இருக்கும், இந்த 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அகெயின் நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை அது வழியாக புல் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற 10 செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ ரோ 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு செயின்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷேஸ் உங்களுக்கு இருக்கும். செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோக்காக ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற செயின்லேயே சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ரோஸுமே உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷேஸில் தான் இருக்கும். கோன் ஸ்டிச் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே ரவுண்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு செயினை மிஸ் பண்ணாமல் அதில் கண்டிப்பாக சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ ரவுண்டு 3 ஒர்க் பண்ணலாம். செயின் 1 போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. எந்த செயினுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இருக்கிற செயின்லேயே yarn over பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி அது வழியாக வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம ரோ 2ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற ரோவில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரோ 1ல் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. yarn over பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் yarn over பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயின் நெக்ஸ்ட்டு செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற அந்த செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 5 லூப்ஸ்லேருந்தும் வெளியில் வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க.
5 லூப்ஸ்லேருந்தும் வெளியில் வாங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் கோன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கடைசி கோன் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ yarn over பண்ணிக்கோங்க. அந்த கடைசி செயின்லையும் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ ரோ 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செயின் 1 போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நம்ம 3 ரவுண்ட்ஸ் வந்து சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற 12 செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் சிங்கிள் crochet கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ அது அந்த கோன் ஸ்டிச்சோட டாப்பில் இருக்கும். அந்த செயினை மிஸ் பண்ணாதீங்க. டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 12 சிங்கிள் crochet இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அகெயின் செயின் 1 போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு செயின்லேயே சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டு செயின்லேயும் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். அகெயின் செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ரோஸ் வந்து நம்ம சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகாமல் நமக்கு சேமாக வரும். ஸோ செயின் ஒன் போட்டுக்கோங்க, ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே ஒரு சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ரோ 6ஓட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ 7th ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6th and 5th ரோவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி அந்த 6th ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற 5th ரோவில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 6th ரோவில் இருக்கிற நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற ரோ 5th ரோவோட அந்த செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 6ஓட நெக்ஸ்ட்டு செயின். அகெயின் யான் ஓவர் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற 5th ரோவோட செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் இதே மாதிரி கோன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டு செயின்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் அதுக்கு கீழே இருக்கிற சேம் செயின் ஸ்பேஸில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நீடில் 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. அப்புறமா செயின் ஒன் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க.
ஸோ அகெயின் 3 rows வந்து நம்ம சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 rows ஆஃப் சிங்கிள் crochet அண்ட் 1 round கோன் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படி ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு பேட்டர்ன் வந்து டேர்ன் ஆகி வரக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து 3 rounds ஆஃப் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுறோம். லாஸ்ட் சிங்கிள் crochet மிஸ் பண்ணாதீங்க. கோன் ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும். அகெயின் செயின் ஒன் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் செயின் ஒன் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 3 rows சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ கோன் ஸ்டிச் அகெயின் ஒர்க் பண்ணலாம். செயின் ஒன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற ரோலையும் செகண்ட் இருக்கிற ரோலையும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினில் yarn over பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 5 loops இருக்கும். இந்த 5 loopsலேருந்துமே வெளியில் வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 5 loopsலேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி இந்த ரோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கடைசி ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செயின் ஒன் போட்டுக்கோங்க. கோன் ஸ்டிச் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.